விஜய் சேதுபதியோடைய தரமான திரைப்படங்கள்ல ஒரு முக்கியமான திரைப்படம் எது அப்படின்னு கேட்டா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். அந்த படம் மூலமா விஜய் சேதுபதி அடைஞ்ச புகழ் எவ்வளவு அப்படின்றது நாம சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை இயக்குனவரு பாலாஜி தரணிதரன் அப்படிங்கிறவரு தான். ஸோ அந்த படத்தோட நிறுத்திக்கிட்டாரே, அதுக்கு அடுத்து படங்கள் அவர் இயக்க மாட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு படத்தை குடுத்துட்டாரு. அதனாலேயே இன்னொரு படத்தையும் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய பேரும், இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படத்துடைய பேரும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னு பெயர் வச்சுருந்தாரு. அண்ட் இப்போ இவர் எடுக்க போகிற படத்துக்கு ஒரு பக்க கதை அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. நாளைக்கு மறுநாள் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து கமலஹாசன் தொடங்கி வைக்க போகிறாரு. இந்த படத்தில் யார் கதாநாயகன் அப்படின்னு கேட்டால், மலையாள நடிகர், தமிழ் நடிகர் ஜெயராமனுடைய மகன் காளிதாஸ் அப்படிங்கிறவர் தான் கதாநாயகனாக இந்த படம் மூலமாக அறிமுகமாகிறாரு. கதாநாயகி யார் அப்படிங்கிறது இன்னும் தேர்வு செய்யப்படலை. இதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் நடித்த ஒளிப்பதிவாளர்கள் தான் இந்த படத்துலையும் பணியாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாட் நியூஸை எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. வாசன் விஷுவல் வென்சர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க போகுது.